இன்னொரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல ஆர்டி போடுறதுமோ, அதனுடைய மாற்று தான் இப்ப எஸ்ஐபியா போடுறா, இன்னும் அதிக வருமானம் கிடைக்கும். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் வந்து பணம் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ போட்டு ஒரு லம்சமா எடுப்பாங்க. அப்புறம் அத இங்க வந்து என்ன எஸ்ஐபின்னு போட்டீங்கன்னா, திருப்பி அத எடுத்து இன்னொரு இடத்துல முதலீடு செய்யணுங்கிறது இல்ல. அதிலேயே நீங்க அப்படியே வளர விட்டுறலாம். ஸோ அதனால வந்து டிபெண்டிங் ஆன் த பர்ப்பஸ், கோல் ஓரியன்டடா இருந்துச்சுன்னா, கோல் வரையில எஸ்ஐபிய ஸ்டாப் பண்ணுங்க, வித்ட்ரா பண்ணுங்க. அல்லது எஸ்டபிள்யூபி பண்ணிக்கங்க. அதே சமயம் உங்களுக்கு இப்ப நெறைய பேர் வந்து இப்ப 60 வயசுக்கு மேலேயே சம்பாதிக்கிறாங்க. இப்ப அவங்கலாம் எஸ்ஐபிய தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். வருமானம் இருக்க வரைக்கும், வருமானத்துல சர்ப்ளஸ் இருக்க வரைக்கும். ஏன்னா, இப்ப வருமானத்துல வந்து செலவு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ்ஐபி போட முடியாது. ஸோ சர்ப்ளஸ் இருக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா எஸ்ஐபி சம்வேர் யூ ஹேவ் டூ சேவ். அத போய் நம்ம கோல்டுல போடுறத விட, ரியல் எஸ்டேட்ல போடுறத விட, மோர் லிக்விட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பிளஸ் குரோத் ஓரியன்டட் அப்படிங்கையில இதுல நீங்க தொடர்ந்துகிட்டே வரலாம். ஸோ உங்களுடைய தேவைய பொறுத்து தான் எஸ்ஐபி அக்கார்டிங்லி வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்றது அல்லது கன்டினியூ பண்றத வந்து டிசைட் பண்ணிக்கங்க. சர்ப்ளஸ் இருக்க வரைக்கும் என்னைய கேட்டீங்கன்னா, எஸ்ஐபிய தொடருங்கள். அதுல தவறு எதுவும் இல்ல.